மண்டபம் கட்டுவது நினைத்தார், ஊர் வீதியை செய்கின்ற போது நினைத்தார்கள் இந்த ஊர்ல என்ன என்ன வேலைகளை செய்திருக்கிறோமோ இதை செய்தாலும் எதிர்த்த அதே சகோதரர்கள் மீண்டும் இப்பொழுதும் அதனை அப்படி எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காத்தாங்குடி ஊர் வீதி அமைக்க போனதும் 3 பேர் நீதிமன்றத்துக்கு போனார்கள். காத்தாங்குடி பிரதான வீதி அமைக்க போன போது கிட்டத்தட்ட 350 வழக்குகள் நகரசபைக்கு எதிராக போடப்பட்டது. அதையும் தாண்டி தான் அதை செய்தோம். ஆகவே காத்தாங்குடி நூதன சாலையை துறக்கக்கூடாது என்று மூடி வைத்தார்கள். இதே கூட்டத்தார் கொழும்புக்கு போய் ஜமியத்துலமாவோடும் அங்கு இங்கு போய் எல்லா இடமெல்லாம் பேசி அதனை மூடினார்கள். இப்படி விமர்சனம் செய்த ஈச்சமட நாட்டுகின்ற போது கூட விமர்சனம், அல்லக்ஸா பள்ளிக்கு அதை விட விமர்சனம், அல்லக்ஸாவுக்கு முன்னாலே கூட்ட மேடையை போட்டே விமர்சித்தார்கள், பள்ளி தேவையான விமர்சித்தார்கள். ஆகவே அவைகளெல்லாம் தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு நாங்கள் இந்த பணியை செய்து இன்று இந்த காத்தாங்குடி கடற்கரை செய்கின்ற போது பிரச்சனை, அதற்கு எத்தனையோ வழக்குகள், ஆத்தங்கரை என்பது பிரச்சனை, அதற்கும் வழக்குகள், வெற்றியெல்லாம் தாண்டி தான் நான் எந்த ஒரு வேலையையும் இதுவரை தொடங்கின வேலையை விட்டு வைத்தது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் நாங்கள் காத்தாங்குடி மத்திய கல்லூரி தொடர்பாக சரியான விளையாட்டுத்துறைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் நிர்மித்திரம் அமைப்பதற்கு, ஏனென்றால் காத்தாங்குடி மத்திய நான் படித்த பாடசாலை இவர்கள் எல்லோரை விட அதிக அக்கறை எனக்கு இருக்கிறது. அங்கிருக்கின்ற ஒரு கட்டிடத்தை தவிர மற்ற அத்தனை கட்டிடங்களும் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் என்னுடைய முயற்சினால் நான் நிதியது கொண்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள். இப்பொழுது கூட அண்மையில் நான் இந்த பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் போனது அந்த பிரதான பழைய கண்ணங்கர கட்டடத்தை பாரிய அளவில் ஒரு அண்டி கட்டிடமாக அதனை புனரமைப்பதற்கான முழு எஸ்டிமேட்டையும் எடுக்க வச்சு நான் கல்வி அமைச்சர் கேட்டு அது நான் பிரதம அமைச்சருடன் பேசி அந்த வேலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கடந்த வாரம் கூட சம்மந்தம் அழைத்து நான் கலந்துரையாடி. ஆகவே காத்தாங்குடி மத்திய கல்லூரி கவலையரை செய்கிற விஷயம் யாரும் என்னட்டு சொல்ல தேவையில்லை. அவர்கள் எதுவுமே நான் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது நாங்கள் எங்களுக்கு அறிக்கைகள் படி இந்த பிரச்சனையும் இல்லை, 400 மீட்டர் விளையாட்டு அமைக்க முடியும், எதுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் அதை சட்டப்படி எங்களுக்கு அது எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, யார் என்ன அறிக்கையில் விட்டாலும் சரி, எத்தனை சபை கூடினாலும் சரி, அதை எப்படி உடைக்கிறனும் எங்களுக்கு தெரியும், எப்படி கட்டணும் எங்களுக்கு தெரியும், அந்த வீரர்களை எப்படி செய்யணும் எங்களுக்கு தெரியும். ஆகவே என்னுடைய அபிவிருத்தி பணிகளை யாரும் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்யறதுக்கு நான் பயந்து போனாலும் இல்லை, போக போராடும் இல்லை. ஆகவே தயவு செய்து அரசியல் ரீதியில அபிவிருத்தி பயனென்றால் இது ஒரு சந்தர்ப்பம். கடந்த 7 வருஷம் அதான் பாதுகாக்கணும். கடந்த 7 வருஷம் குண்டுபிடிச்சதுக்கு பிறகு எந்த ஒரு அபிவிருத்தி என்னால் செய்ய முடிய கிடைக்கல, அதிகாரம் இல்லாத செஞ்சிருப்போம், பெரிய அளவில் இல்லை. ஆகவே இந்த வேலைகளை எல்லாம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலாம், வேலை செய்யணும். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற இந்த வேலைகளை நாங்கள் செய்யறதுக்கு வேணும் என்று அரசியல் நோக்கத்துக்காக காழ்ப்புணர்ச்சியில கடந்த 36 வருஷமா எடுத்துவார் அதே கூட்டம் இப்ப எதிர்த்து வந்தால் நான் 36 வருஷம் அனுபவத்தோடு வந்திருக்கின்ற இந்த முறை பாராளுமன்றத்துக்கு. ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அதே மாதிரி மக்கள் 10 வட்டாரத்தையும் கொண்டு மேலதிகமாக உறுப்பினரை 11 தந்திருக்காங்க எங்களுக்கு. அதிகபட்ச ஆதரவை கொடுக்கும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு நாங்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுவோம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆகவே தயவு செய்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக யாரும் பேசுது இது இல்லை பிரச்சனை. இனி பிரச்சனை இருக்குது, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்குது. இப்போ நாங்கள் கும்பையில் நிறைய வேலை செய்ய போகிறோம், அது செய்ய போகிறோம், அதுக்காக காணி எடுக்கப்படும், அது வேலை செய்ய போகிறோம். அடுத்து இன்னும் பல பிரச்சனைகளுக்கு இன்னும் பல வேலை திட்டங்கள் இருக்குது. ஆகவே அதனால இன்னும் அல்லமீன் வித்யாலயம் உங்களுக்கு தெரியும், அந்த அமைதியாக எங்களுக்கு அவங்க அந்த பாடசாலைக்கு முன்னுக்கு அந்த காணியை தராமல் இருந்தால் இன்றைக்கு ஒரு மோட்டர் சைக்கிளோட வச்சிருக்கல அந்த ரோட்ல. முக்கியம் எல்லாமே எனக்கு முக்கியம்தான். நான் ஒரு உண்டை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறதா, எல்லா அபிவிருத்தி தான் பார்க்க போகிறேன், எல்லாமே எங்களுக்கு முக்கியம்தான். ஆகவே அபிவிருத்தி என்று வரும்போது சில விஷயங்களை வேணுமென்று பிடிவாதமாக இருந்தால் அதுக்கெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. நீதி நியாயமாக இருந்தால் அதை எந்த விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கூட ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே இப்படியான இந்த வேலை திட்டங்களை நாங்கள் பல வேலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் காத்தாங்குடி நேசிக்கிறார்கள், எல்லாரும் நேசிக்கிற உதவியாளர்கள். ஆகவே உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு தரணும். அவ்வளோ பிரச்சனை இருக்கு. 400 மீட்டர் கிரவுண்ட் அமைக்கிறதுக்கு பிரச்சனைகள் நாங்கள் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம். அதான் அன்றைக்கி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாங்கள் ஃபுட்பால் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்றைக்கி சொல்லிக்கிறோம். இதில் எங்களுக்கு 400 மீட்டர் அமைக்கிறதுக்கு அது பிரச்சனைனா நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் ரீகன்சிடர் பண்ணுவோம், அந்த தீர்மானத்தை யோசிப்போம். இப்போ 400 மீட்டர் அமைக்கலாம், அது இப்படி தான் அமைக்கணும்னு யாரும் சொல்லி எங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். 400 மீட்டர் அமைக்கலாம் என்று எங்களுக்கு விளையாட்டு உத்தியோகத்தர்கள் ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்குரிய தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு பெவிலியன் தான், கிரவுண்ட் அல்ல.